வெங்காயத்தின் விலை விஷம் போல் ஏறியது. 100 ரூபாய் வரை இன்னைக்கு என்ன விற்கப்பட்டது. விலை? இன்று விலை குறைந்திருக்கிறது. விலை குறையல, விலை சரிந்திருக்கிறது. சரி, சரிவென்று வீழ்ச்சி என்று வைத்துக் ஏன்னா வெங்காயம் 2 சீசன். ஒன்று காரிஃப் வெங்காயம், குறுவை வெங்காயம், இன்னொன்று ராபி வெங்காயம். 2 வெங்காயங்களில் குறுவை வெங்காயத்தை நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியாது. ராபி வெங்காயத்தை தான் 8-9 மாதத்துக்கு சேமித்து வைக்க முடியும். இது வெங்காயம் விளைகிற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, அந்த மாநிலங்களில் விளைகிறது. இது அங்கே வெங்காயத்தை பதுக்கி வைப்பதன் காரணமாக அல்லது வெங்காய விலையை செயற்கையாக உயர்த்துவதன் காரணமாக கொள்ளை லாபத்தை அவர்கள் அடைகிறார்கள், இந்த சேமிக்க முடியாத குறுவை வெங்காயத்தை வச்சு. ராபி வெங்காயம் வந்தவுடன் அது வரப்போகிற விலை சரியுது பாருங்க. ஆகவே இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுகள். அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்த பொழுது மக்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்று தெரிந்த பிறகு வெங்காயத்தின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பிறகு வெங்காய வரத்து அதிகமாயிற்று. உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து மகாராஷ்டிராவில் போராட்டங்கள் எல்லாம் நடத்த தொடங்கிய பிறகுதான் எதிர்வினை ஆற்றுகிறது. ஆக வருமுன் காக்க வேண்டிய அரசு இப்படி வந்தபின் எதிர்வினை ஆற்றும் ஒரு அரசாங்கமாகவே மாறிவிட்டதே. இதை எந்த அளவிற்கு காங்கிரஸ் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்க தோன்றுகிறது. வெங்காய விவசாயிகள் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வேண்டும், ஏற்றுமதிக்கு தடை விதிக்கக்கூடாது என்பதுதான் அவங்க தொடர்ந்து கொள்கை. வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்கக்கூடாது. எங்களுக்கு எங்கே நல்ல விலை கிடைக்குதோ, உள்நாட்டில் கிடைச்சாலும் சரி வெளிநாட்டில் கிடைச்சாலும் சரி, வெங்காய ஏற்றுமதி ஓஜிஎல் இருக்கணும், ஓப்பன் ஜெனரல் லைசன்ஸ். அதற்கு தடை விதிக்கக்கூடாது. நுகர்வோர் என்ன சொல்கிறாங்க? வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று. இப்போ பாருங்கள், வெங்காய ஏற்றுமதிக்கு தடையெல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா வெங்காயம் வெளியில் போனால் தான் விலை கூடும். இது நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே உள்ள ஓயாத போட்டி. இது வெங்காயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் உண்டு ஓயாத போட்டி. இது இந்த போட்டி ஓயவே ஓயாது. இந்த கருத்து மாறுபாடு ஓயவே ஓயாது. ஆகவே ஒரு அரசு மாநில அரசுகளை கலக்கணும். மாநில அரசுகளை கலந்து, உற்பத்தியாளர்களை கலந்து, நுகர்வோரை கலந்து. ஏன்னா சில மாநிலங்கள் கன்சியூமர் மாநிலங்கள், நுகரும் மாநிலங்கள். சில மாநிலங்கள் ப்ரொடியூசிங் ஸ்டேட், உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். இரண்டையும் கலக்காமல் மத்திய அரசு ஒரு முடிவெடுக்க முடியாது. ஆகவே ஒரு 10 நாள் 15 நாள் தாமதம் போல தெரியலாம். ஆனால் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் செயல்பட வேண்டுமே ஒழிய அரசு ஒவ்வொரு முறையும் தலையிட முடியாது. மார்க்கெட் ஃபோர்ஸஸ் செயல்பட வேண்டும். மார்க்கெட் டிஸ்டார்டிங் ஃபோர்ஸஸ், மார்க்கெட்டை, சந்தையை திரிக்கக்கூடிய சக்திகளை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரம் மாநில அரசை சார்ந்தது. நான் கேட்குறேன், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருள்கள் சட்டத்தின் கீழே எந்த அரசு வெங்காயத்தை அங்கே பதுக்கி வைப்பது, வெங்காயத்தை கருப்பு சந்தையில் விற்பது, வெங்காயத்தை கருப்பு பணத்தின் மூலமாக வாங்குவது, விற்பது, கொள்ளை லாபம் சம்பாதிப்பதை எந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்க? ஒரு மாநில அரசு நடவடிக்கை எடுத்ததா சொல்லுங்க பார்க்கலாம். மாநில அரசுகள் தங்களுடைய கடமையை தட்டி கழிக்கிறார்கள். மக்களும் நம்பிடுறாங்க இது மத்திய அரசு தான் காரணம்னு. பல காரியங்களுக்கு மத்திய அரசு காரணமே இல்லை. மத்திய அரசு பொறுப்பாகவே ஆக முடியாது. நீங்கள் சொல்வது காங்கிரஸ் ஆளாத மற்ற மாநிலங்களை மட்டும் இல்லையே, நான் காங்கிரஸ் மாநிலங்களையும் சொல்கிறேன். ஆகவே தான் இந்த 12 முதலமைச்சர்கள் கூட்டத்தில் 5 அம்ச திட்டத்தை வகுத்து இந்த 5 அம்சங்களை 4 அம்சங்களை 15/1/2014 நிறைவேற்ற வேண்டும். லோக் ஆயுத் என்ற ஒரு அம்சத்தை 28/2/2014 அமலாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அங்கே முடிவெடுத்தார்கள். அதை இப்போ மானிட்டர் பண்ணுறோம், செய்கிறாங்களான்னு பார்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்துவிட்டது என்று மக்களிடம் கருத்து நிலவுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் எந்த ஒரு ஊழல் கரையுமே படியவில்லை என்பது அதன் பொருளா? இல்லை, அப்படி நான் சொல்லலையே. காங்கிரஸ் தலைவர்களோ காங்கிரஸ் அமைச்சர்களோ தவறு செய்திருந்தால் அவர்களை நீக்கியிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் அசோக் சவான் மீது குற்றம் சாட்டப்பட்டது, அவரை பதவியிலிருந்து நீக்கிறோம். ஆக குற்றம் சாட்டப்பட்டால் காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு. குஜராத்தில் ஒரு அமைச்சர் மீது
ஊழல் புகார் சுமத்தப்பட்டு கோர்ட்டில் வழக்கே நடக்குது. அந்த அமைச்சர் என்ன அமைச்சராகவே இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? குஜராத்தில் அந்த கோத்ரா கலவரங்களை தொடர்ந்து ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறாரு, ஒரு அமைச்சர் பெயிலில் இருக்கிறாரு. ஆக மற்ற அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அண்மையில் கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் இருந்தார். இந்த இரும்புத்தாது சுரங்கங்களில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டவுடன் 15 நாட்களுக்கு முன்னால் அமைச்சரவையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லப்படாது. அதனாலே குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக அர்த்தம் இல்லை. குற்றத்தை நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டுமே ஒழிய, மன்னிச்சுங்க, தொலைக்காட்சிகள் குற்றத்தை தீர்மானிக்க முடியாது, பத்திரிகைகள் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது. இது ரொம்ப மோசமான விளைவு. இது வழக்கறிஞர் என்ற முறையில் நீதித்துறையோடு கடந்த 30-35 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தருவது, நாம் குற்றவாளி என்று எப்படி முடிவெடுக்கிறோம்னா, பத்திரிகையில் வர செய்தி, தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய விவாதத்தை வைத்து ஒருவர் குற்றவாளின்னு தீர்மானிக்கிறான். இது ரொம்ப மிகப்பெரிய கேடை கொண்டு வரும். உங்களுடைய அந்த மாற்று கருத்தை மனமோந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஊடகங்களும் இந்த பத்திரிகைகளும் இல்லாவிட்டால் இந்த ஜனநாயக நாட்டில் இவ்வளவு துணிச்சலோடு நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்க முடியுமா? 100க்கு 100 இங்கே சொல்றது உண்மை. ஊழல் புகார்களை வெளிக்கொணர்வது பத்திரிகைகள் தான், தொலைக்காட்சிகள் தான், பத்திரிகையாளர்கள் தான். 100க்கு 100 நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களுக்கு ஒரு வணக்கம். ஆனால் அதோட முடிஞ்சிடும். அதை தாண்டி குற்றவாளின்னு தீர்மானிக்க முடியாது. இந்த புகார் வந்திருக்கு, இதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படை ஆதாரங்கள் என்ன காட்டுகிறது என்றால், இவர் குற்றம் செய்திருப்பாரோ என்று சந்தேகம் எழுகிறது. ஆகவே இவர் குற்றவாளியா இல்லையா என்பதை வழக்கு தொடர்ந்து தீர்மானிக்க வேண்டும் சொல்கிற வரைக்கும் பத்திரிகையாளர்கள் செய்தது நியாயம். அதை தாண்டி இவர் குற்றவாளினே தீர்மானிக்கிறது எப்படி நியாயம்? அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது. அமைச்சரவையை விட கட்சி தான் முக்கியம். அந்த முடிவு எடுக்கும் போதெல்லாம் ராகுல் காந்தி எங்கே போனார்? சுப்பராவ் அவர்கள் வட்டி விகிதத்தை உயர்த்திய காலம் வேறு, ரகுராம் ராஜன் வட்டி விகிதத்தை உயர்த்திய காலம் வேறு. ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் முரண்பட வேணும்னு எந்த விதியும் கிடையாது.